பார்க்க போறது நேச்சுரல் ஹேர் கலரிங் கிட்டோட ரிவ்யூ. இந்த கிட் பாத்தீங்கன்னா இட்ஸ் a full package. இது வந்து 200 கிராம்ஸ் கிட். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கு ஒரு பேர் ஆஃப் கிளவுஸ் இருக்கும். அதாவது ரெண்டு கைக்கு ரெண்டு கிளவுஸ். அப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கிறது. அண்ட் யூ ஹேவ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஹென்னா பவுடர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு 100 கிராம் இருக்கும். அதே மாதிரி you have another packet which is natural indigo powder, அவுரி பொடி. இது ஒரு 100 கிராம். ஸோ இந்த 4 ப்ராடக்ட் சேர்ந்தது தான் இந்த கிட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹென்னா பவுடர். ஸோ அதுக்கு வந்து ஒரு கையில் மட்டும் நான் க்ளவுஸ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த க்ளவுஸ் வந்து நம்ம அவுரி பொடி போடும்போது நம்ம வந்து இப்போ ஸ்டெப் 1 நேச்சுரல் ஹென்னா பவுடர் வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம். இதோட ஹேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் வாட்டர், நார்மல் தண்ணி வச்சு இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துறோம். ஓகே, இப்போ ஹென்னா பேஸ்ட் வந்து ரெடியா இருக்கு. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்கா இல்லாம ரொம்ப தண்ணியா இல்லாம பேஸ்ட் கன்சிஸ்டன்சில பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அவங்களோட ஹேர் எங்கெங்கெல்லாம் ஒயிட் இருக்கோ எல்லாமே கொஞ்சம் கூட எந்த ஒரு கேப்பும் இல்லாம அப்ளை பண்ணலாம். வெரி வெரி நேச்சுரல் அண்ட் ஆல்சோ குட் ஃபார் யுவர் ஹெல்த். இதுக்கு முன்னாடியே ஒரு போட்டு இவருக்கு பேபி ஹேர்ஸ் எல்லாம் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால இது எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் நீங்கள் ஸ்கின்ல பட்டாலும் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, நீங்கள் வந்து எல்லா ரூட்ஸையும் வந்து கவர் பண்ணிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஃபேக்ட் லேடிஸுக்கு வந்து ஹேர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க வந்து உள்ள ரூட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு இடமும் வந்து கேப் விடாமல் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன பண்ணணும்னா இந்த ஃபுல்லா இருக்கிறது அப்படியே ரெஸ்ட்டுக்கு விடணும். ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க அது எதுவுமே டச் பண்ணாம எங்கேயும் வந்து ஏசில இல்ல எங்கேயும் வெளியே போகாம அந்த மாதிரிலாம் உட்காந்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃபேனுக்கு அடியில நல்லா காய விடுங்க. நல்லா முழுன்னு காயிற அளவுக்கு நம்ம இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஹேர் வாஷ் பண்ணிட்டோம். மருதாணி மட்டும் வச்சு ஒரு 1 hour வெயிட் பண்ணோம். 1 hourக்கு அப்புறம் ஹேர் சும்மா வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நல்ல அந்த மருதாணி கலர் நல்ல ஆரஞ்சு கோல்டு அந்த கலர் வந்துருக்கு. ஃபுல்லாக இது பாருங்க, நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு. ஸோ அந்த ஒயிட் ஹேர் எல்லாமே போய் எல்லாமே இப்போ நல்லா அந்த ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. இப்போ நம்மளோட செகண்ட் ஸ்டெப் நம்ம பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து அவுரி பொடி எடுத்து அவுரி பொடி இதே மாதிரி நம்ம பேஸ்ட் கலக்கலாம். இது வந்து ஒரு ரிச்சான ஒரு பச்சை கலர்ல இருக்கும், ரிச்சான ஒரு கிரீன் கலர்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்மெல்லுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இலை வந்து உடனே பறிச்சா அந்த ஒரு இலை வாசம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்மெல் இருக்கு. பட் இது வந்து நீங்க தண்ணியில கலக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது. எந்த ஒரு குப்புன்னு அடிக்கிற அந்த கெமிக்கல் ஸ்மெல் மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் மாதிரி எதுவுமே இருக்காது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். எதுவுமே கலக்கல, கலரிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே கலக்கல. ஒன்லி ஃபுல் நேச்சுரல் இண்டிகோ பவுடர். ஓகேங்களா, இது நம்ம கலந்துக்கலாம். இது வந்து ஹென்னா அளவு போன டைம் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வந்து இண்டிகோவும் எடுங்க, அவுரி பொடியும் எடுங்க. ஏன்னா இந்த அளவு வந்து அவங்க முடிக்கு எவ்வளோ உள்ள போகுது, எவ்வளோ கலக்குது அப்படிங்கிறது மட்டும். இது வந்து நம்ம ஜிப்லாக் பவுச் தான் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிட்டு மீதி வந்து நீங்க நல்லா ஏர் டைட்டா நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி நீங்க அடுத்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அவுரி பொடியும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவும் வந்து நம்ம ஹென்னா எப்படி கலக்கணுமோ அதே மாதிரி ஒரு பேஸ்ட்ல தான் அதே கன்சிஸ்டன்சி தான் கலக்கணும். அவுரி வந்து புதினா அரைச்சா எப்படி ஒரு கலர் வரும் அந்த மாதிரி கலர் வரும். இப்போ இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டீங்கன்னா இது வந்து ஒரு ப்ளூ கலர்ல கலர் விட ஆரம்பிக்கும். இல்ல ஒரு நீல கலர்ல, அதனாலதான் அது பேரே நீல அவுரி. ஸோ அதனால நீல கலர்ல அது வந்து கலர் விட ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்கன்னா இது ஓகே கலர் வர்ற வரைக்கும் விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு தலைக்கு போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் தலைக்கு போட்டுட்டு தலையில தான் அந்த கலர் விடணும். அப்பதான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு ஓட்டும். நீங்க வந்து இப்ப நம்ம இது போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல தலையிலேயே வந்து கலர் ரிலீஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு கிளவுஸ் வந்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதை நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். அது போட்டுட்டு ரெடி டு கோ ஃபார் இட். இப்போ பாருங்க, நம்ம மிக்ஸ் பண்ணது வந்து இந்த கலர்ல இருந்துச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ்ல இந்த கலர் கொடுத்துருச்சு பாருங்க.
இப்போ நம்ம வந்து இண்டிகோ போட்டு 1 hour ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணி வச்சிட்டோம். ட்ரை பண்ணிட்டு இப்போ போய் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ வாஷ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக எல்லா ஒயிட்டுமே வந்து எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, உள்ள தெரியுதா, எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு பாருங்க. சுத்தமா டிஃபரன்ஸே தெரியல, நேச்சுரல் ஹேர் மாதிரியே இருக்கு பாருங்க பிளாக். ஸோ எந்த டிஃபரன்ஸுமே தெரியல. இப்போ எல்லாமே அவங்க தாடி எல்லாமே பிளாக் ஆயிருக்கு. நம்ம போட்ட இடம் எல்லாமே ஃபுல்லா பிளாக் ஆயிருக்கு. ஃபுல் 100% நேச்சுரலான முறையில் நம்மளுக்கு ஃபுல் பிளாக் கிடச்சி. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் ஃபுல்லாகவே எந்த ஒரு கெமிக்கல்ஸ், அமோனியா, பிபிடி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா லெண்டியோட நேச்சுரல் ஹேர் கலரிங் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த கலர் வந்து இப்போ நீங்கள் பார்த்ததை விட நாளைக்கு நாளானிக்கு வந்து இன்னும் டார்க்காக இருக்கும், இன்னும் கருப்பாக காமிக்கும். இது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1.5 hours நேச்சுரலாக 100% உங்களுக்கு வந்து பிளாக் ஆயிடுச்சு. இது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, எந்த ஒரு சைனஸ் ப்ராப்ளம், ரொம்ப குளிர்ச்சி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இன் 1.5 hours.